அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இதனாலும் கொலோசியர் 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லி இங்கே கடைசி அதிகாரத்திலே கொலோசிய நிருபத்திலே அங்கே உள்ள சபைகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இடைவிடாமல் பிரசங்கம் செய்யவோ இடைவிடாமல் ஊழியம் செய்யவோ கூறாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என வேதம் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீத ஆசிரியராகிய தாவீதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் காலையிலும் நண்பகலிலும் மாலையிலும் நாள்தோறும் இரவும் பகலும் ஜெபித்தார் என்கிற காரியத்தை நாம் சங்கீத புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 5வது அதிகாரத்திலே அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 3வது வசனத்தில், கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைப் போல 55வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 86 3வது வசனத்திலையும் நாம் பார்க்க முடிகிறது. அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவரே, எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 88:1 என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்தி சந்தி மத்தியான வேளைகள், நாள்தோறும் இரவும் பகலும், இப்படிப்பட்ட நேரங்களிலே தாவீது ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேலும் தினமும் 3 வேளை அவர் ஜெபித்தார் என்கிறதை தானியேல் புத்தகத்திலே 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். இவர்கள் வேலை எதுவும் இல்லாதவர்கள் அல்ல. தாவீது ஒரு தேசத்திற்கே ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருந்தான். அங்கே தானியேல் நேபுகாத் நேச்சாரினுடைய அரண்மனையிலே அவன் ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரியாக மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த போதிலும் கூட அவரால் 3 முறை ஜெபிக்க முடிந்ததாக நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, மாம்சமாகிய திரையின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் எப்பொழுதும் கண்மலையாகிய தேவனை வந்தடையக்கூடிய ஜெபம் என்கிற அந்த வாசல் வழியாக, கிறிஸ்துவினுடைய அந்த சரீரத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற வாசல் வழியாக, இயேசு என்கிற நாமத்தின் மூலமாக எப்பொழுதுமே நாம் எந்த நேரமும் நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்க முடியும். அந்த கிருபாசன தண்டையில் எப்பொழுதும் சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு பரலோகத்தில் ஒரு பிதா இருக்கிறார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை சங்கீதக்காரன் நன்றாக அவர் அறிந்து வைத்திருந்தபடியினாலே தான் அவர் அத்தனை முறை ஜெபித்ததை பார்க்கிறோம். 65:2 சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அதாவது மாம்சம் இருக்கிற மனுஷனா பிறந்த எவனோ நீர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று அறிந்து கொண்டால் உம்மிடத்தில் வருவார் என்று சொல்லுகிறார். அது அவருடைய பண்பு நலன். அவர் ஜெபிக்க கட்டளையிட்டுள்ளார், அதற்கு பதிலளிப்பேன் என வாக்குறுதியும் அவர் நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபொழுது மத்தேயு 7வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று கற்றுக் கொடுக்கிறார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கவும் இடைவிடாமல் ஜெபிக்கவும் விழித்திருந்து ஜெபிக்கவும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 18வது அதிகாரத்திலே ஒரு அருமையான ஓமையை சொல்லி கூட அங்கே ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு அங்கே ஊக்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கா சபைகளுக்கு எழுதும் பொழுது 5வது அதிகாரம் 17வது வசனத்திலும் இதே வாசகத்தை எழுதுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனத்திலும் இயேசு கிறிஸ்து அருமையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன,
இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து அத்தனையாய் சொல்லுகிறதற்கு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அனைத்துக்காகவும் அனைவருக்காகவும் கவலைப்படாமலும் சந்தேகப்படாமலும் ஜெபிக்கும்படியாக கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியரில் கூட பவுல் அப்போஸ்தலன் எழுதும்பொழுது 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். தீமோத்தேயுவுக்கும் அவர் கொடுக்கிற அந்த ஆலோசனையில் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று பவுல் போதிக்கிறார். கர்த்தரும் நமக்கு மாதிரியையே அவர் முன்வைத்து போனார் என்பதை எபிரேய ஆக்கியோன் தன்னுடைய நிருபத்தில் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்கென்று ஒரு முன்மாதிரியை ஜெபித்த இயேசு கிறிஸ்து வைத்து போயிருக்கிறதை பார்க்கிறோம். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கிற காரியத்தை யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்கிறார். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அவர்கள் அப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்கிறதையும் யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 16:24வது வசனத்தில், இதுவரைக்கும் நீங்கள் என் பிதா நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தெய்வீக சமாதானத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு கவலை மறந்து பரவசம் அடைகிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற முடியும் என்பதுதான் பிலிப்பியர் 4:6-7 ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்தினா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கள். அது ஒரு காவலாளி போல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருதயத்தையும் சிந்தனையையும் அணுகாதபடி நம்மை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். தன்னுடைய அனுபவத்திலிருந்து இதை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசமுடனும் தேவ சித்தத்தின்படியும் ஜெபங்களை ஏறெடுக்க தெரிந்திருப்பது விரைவில் பதிலை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு மிக அடிப்படையாக இருப்பது ஒரு அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். ஜெபம், எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ரோமர் 12:1-2 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அதாவது இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு சரீரத்தை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நமக்கு பகுத்தறிய முடியும். நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகிற போது நாம் தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்களாக அதன் மூலமாய் கிடைக்கிற பதில்களுக்கு சந்தோஷமும் பரவசமும் அடைகிறவர்களாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மறுரூப மனமுடையோர் மகிபனின் கரங்களிலிருந்து மலையென காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் தங்களுக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருந்து கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே வேதம் கற்பிக்கிறபடி இடைவிடாது நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருப்போம், இடையராது போராடுகிறவர்களாக இருப்போம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று சொல்லி பவுலின் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.